வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான கா த ஃபாரஸ்ட் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா இருப்பாங்க. போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு காட்டு பகுதிக்கு வராங்க. அதே சமயம் அந்த காட்டு பகுதிக்கு புது ஃபாரஸ்ட் ஆபீசரா ஒருத்தர் வந்திருக்காரு. வயசு வெறும் 20 தான் ஆகுது. என்ன வேலை பார்க்கணும்ன்றது கூட சரியா தெரிய மாட்டேங்குது. இதே காட்டு பகுதியில 2 கொலை பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு கூட்டம் வந்திருக்கும். அந்த கூட்டம் கொலை பண்றத மத்தவங்க பார்த்துட்டு தான் அந்த கூட்டம் நினைக்கிறாங்க. சோ பார்த்த யாரையும் உயிரோட விடக்கூடாது, எப்படியாவது பார்த்த எல்லாரையும் சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி துரத்தி சாவடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினோ அந்த பையனோ தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 1980ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பொங்கல் அப்ப 2 பொண்ணுங்க சினிமா பார்த்துட்டு வராங்க போல. இவங்க ஒரு புது படம் பார்த்துட்டு வராங்கல்ல, அந்த படத்தோட பாட்டெல்லாம் ஜாலியா இவங்க பாடிக்கிட்டே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இதுல ஒரு பொண்ணோட வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கும் போல. சரி பார்த்து வீட்டுக்கு போன்ற மாதிரி இன்னொன்று பொண்ணு கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணோட பேரு மீனா அப்படின்றது. அந்த மீனாவும் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மீனா வந்துட்டு இருக்க வழியில ஒரு குட்டை இருக்கு. அந்த குட்டையில நிறைய பேப்பர்லாம் மிதந்து போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பாக்குற இந்த மீனா லைட்டா ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா இந்த மீனாவை ஒன் சைடா ஒரு நபர் லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கவிஞர் போல. இவங்களுக்காக நிறைய கவிதை எழுதி தருவாரு, லவ் லெட்டர் மாதிரிலாம் எழுதி தருவாரு. இவங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. நீ வேணான்னு சொன்னதுனால எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா, என் வலி எல்லாத்தையும் இந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்கன்ற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து காட்டுறாரு. பாட்டிலுக்குள்ள என்ன வச்சிருக்கான்ற மாதிரி இந்த பொண்ணு வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கா. இந்த வலியை என்னால தாங்கிக்க முடியல, இந்த வலியை என்னால தாங்கிக்க முடியல, அதனால இந்த வலியை வாங்கிட்டே தந்துடலான்னு இருக்கன்ற மாதிரி சொல்றான். அப்பதான் பாட்டிலுக்குள்ள ஆசிட் வச்சிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க பயந்துகிட்டே இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஆசிடை இவங்க மூஞ்சிலே ஊத்திடுறான். இவங்க வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இவனுமே வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். அதாவது ஊர் மக்கள் வந்துட்டா பிரச்சனை இல்ல, அதனால தப்பிச்சு இங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருக்கான். இவன் யாரு என்னன்னு தெரியல. இப்ப கதை 2020க்கு வந்துருது. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு ஹில் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு பையன் வந்து இறங்கிட்டு இருக்கான். இந்த பையனோட பேரு மதி அப்படின்றது. ரேடியோல ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஆக்டிவிஸ்டா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க, ஏதோ கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் தான் கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் புதுசா வந்த இந்த மதின்ற பையனும் கேட்டுட்டு இருக்கான். இந்த மதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போனோம் போல. நிறைய வண்டிலாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கான். ஏறவரையும் இவனுக்கு 20 வயசு தான் ஆகுது போல. இப்போ ஒரு இடத்துல அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. இவனுமே பேக வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு இருக்கான். அப்ப யாரோ ஒருத்தர் பேக் எடுத்துட்டு ஓடுறாரு. டேய் என் பேக தடா, என் பேக தடா அப்படின்ற மாதிரி இந்த மதியம் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ்லாம் தங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளதான் இந்த நபர் ஓடி போறாரு. எப்படியும் மதியே இந்த இடத்துக்கு தான் வரணும். நல்ல வேளை இவனே கூட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி மதி உள்ள வந்துடுறாரு. ஆக்சுவலா இங்க இருக்க வேற ஒரு போலீஸ் தான் இந்த நபரை பேக தூக்கிட்டு வான்னு சொல்லியிருக்காரு போல. அவரால் பேச முடியாது, அதனால தான் எதுவுமே சொல்லாம கொள்ளாம பேக தூக்கிட்டு வந்திருப்பாரு. டே மதி, உன் அப்பா கூட சேர்ந்து நான் தான் வேலை பார்த்தேன், இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வேலை பார்க்க போறேன், வேலைலாம் பெருசா இருக்காது, நான் சொல்ற மாதிரி சின்ன சின்ன வேலையை பார்த்தா போதும்னு சொல்றாரு. மதியம் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்பா இறந்து போனா பசங்களுக்கு வேலை கிடைக்கும்ல, அந்த மாதிரி வெறும் 20 வயசான இந்த பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு போல. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். என்னதான்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் கேட்கிறாரு. இல்ல வயித்த கலக்குது, வண்டியை நிறுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இவருமே வண்டியை நிறுத்திடுறாரு. காட்டு பகுதியில தனியா போய் இருக்கிறதுக்கு இவனுக்கு பயமா இருக்கு. அந்த அசிஸ்டன்ட்டை மட்டும் அனுப்பி விடுங்கன்ற மாதிரி கேட்கிறான். பாதுகாப்புக்காக இந்த போலீஸ்மே அசிஸ்டன்ட்டை அனுப்பி வச்சிடுறாரு. இவனை வச்சு நம்ம எப்படி வேலை பார்க்க போறோம்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பகுதியை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஆக்டிவிஸ்ட் போல. இவங்க நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பாதிக்கப்பட்டவங்க இந்த பொண்ணோட கதையை முடிங்கன்ற மாதிரி ஒரு டீம் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த டீமோட 8 பேரு விக்டர் மகாதேவன் அப்படின்றது. உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்கறது. இந்த பொண்ணு சாகும் போது கூட தைரியமா சாகணும்னு நினைக்கிறாங்க. புரட்சி பாடல் வரியெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. கதையை முடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, ஷூட் பண்ணி இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஹில் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. ஹில் ஸ்டேஷனுக்கு மதின்ற ஒருத்தங்க வந்திருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி இந்த காட்டு பகுதிக்கு வந்திருக்காங்க போல. மிருகத்தை கேப்சர் பண்றதுக்காக அடிக்கடி வருவாங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரி இங்க எல்லா செட்டப்பையும் அமைச்சு வச்சிருக்காங்க. இவங்க போட்டோ எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கணும்ல, அதனால சில செட்டப் எல்லாம் இவங்க ஏற்கனவே அமைச்சு வச்சிருப்பாங்க. நைட்டு நேரம் மதியம் அந்த அண்ணனும் சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. மதியோட அப்பா எப்படி இறந்து போனாருன்றத பத்தி இந்த அண்ணன் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அப்பா வந்து ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு இருக்கும் போது யானை திடீர்னு வந்து அட்டாக் பண்ணி தான் இறந்து போயிருக்காரு போல.
கவலைப்படாத மதி, நான் அப்பா மாதிரி உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் படுத்துறாரு. இதனால மதின்ற இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவருக்கு பக்கத்துல போய் படுத்துறான். இவன் ரொம்ப சின்ன பையன், வெகுளியா தான் நடந்துட்டு இருப்பான். இப்ப காலையில சமயம் இவன் முழிக்கும் போது ஒரு குரங்கு இருக்கு பாத்தீங்களா, இவனோட ஜட்டி எடுத்துட்டு போயிருது. என்கிட்ட ஒரு ஜட்டி தான் இருக்கு தான்ற மாதிரிலாம் அந்த குரங்க துரத்திட்டு இருக்கான். ஆனா அது அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போயிருது. இப்ப வாக்கி டாக்கியில சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. இவனுமே என்ன ஏதுன்றதை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து வாக்கி டாக்கி எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த சீனியர் தான் பேசுறாரு. இங்க மொத்தமே 2 பேர் தான் இருக்காங்க போல. சீனியருக்கு வேற ஒரு இடத்துல வேலை வந்துருச்சு. நான் வர வரைக்கும் நீ தான் அங்க எல்லா விஷயத்தையும் பண்ணணும், கவனமா எல்லா விஷயத்தையும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது தனியா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே பயப்பட ஆரம்பிக்கிறான். ரவுண்ட்ஸ் மாதிரி போனோம் போல இவன் பயந்துகிட்டே ரவுண்ட்ஸுக்காக வந்துடுறான். திடீர்னு மிருகம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயந்து தான் இவன் வந்துட்டு இருக்கான். இப்படி வந்துட்டு இருக்க வழியில யாரோ கேம்ப் போட்ட மாதிரி இருக்கு. இந்த இடத்துல யாரு கேம்ப் போட்டிருக்கா, யாராவது இருக்காங்களா பாப்போன்ற மாதிரி இவன் பொறுமையா அந்த இடத்துக்கு வரான். உள்ள இருந்து சவுண்டே கேட்க மாட்டேங்குது. சரி ஓபன் பண்ணி பாக்கலான்ற மாதிரி இவனுமே ஓபன் பண்ணி உள்ள பாக்குறான். யாருமே இருக்கிற மாதிரி இல்ல. சரி பக்கத்துல எங்கேயாவது போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்க செடி அசைற மாதிரி இவனுக்கு தெரியுது. என்ன இங்க இருக்க செடி அசையுது, ஏதோ மிருகம் இருக்கு போல நினைக்கிறான். பார்த்தா அந்த செடியே எந்திரிச்சு நிக்குது. என்ன செடி எந்திரிச்சு நிக்குதுன்றதை பார்த்து இவன் செம்மையா பயந்துடுறான். இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி ஓடி இவனோட இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட வந்துடுறான். வாசல் கிட்ட வரும்போது தடிக்கு பொத்துன்னு கீழே விழுந்து மயங்கிடுறான். அந்த செடி மாதிரி இருந்தது யாருன்றதை இந்த இடத்துக்கு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலா ஏற்கனவே வெண்பான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் செடி மாதிரி வேஷம் எல்லாம் போட்டிருப்பாங்க. மிருகத்தை கேப்சர் பண்ணோம்ல, அதுக்காக தான் அந்த மாதிரி வேஷம் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதை பத்தி எல்லாம் இந்த பையனுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. என்னடா ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரா இருந்துட்டு இதுக்கு போய் பயப்படுற அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையனை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போனது என்னோட அப்பான்ற மாதிரி இவன் சொல்றான். ஓஹோ அவரா, நல்ல ஆபீசர் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி வரும்போது அவர் கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவனுமே அப்பாவெல்லாம் பார்த்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் காலையில அந்த போலீஸ் கிட்ட பேசும்போதே நைட்டு நான் தனியா எப்படி படுப்பேன், மிருகம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பான். இவங்க பாதுகாப்புக்காக வெளியே இருக்காங்க. இவனுமே படுக்கலான்ற மாதிரி படுத்து தூங்கிடுறான். இப்ப காலையில சமயம் அந்த வெண்பா இருக்காங்கல்ல, நான் சுத்தி பாக்குறதுக்கு போக போறேன், என் கூட வான்னு சொல்றாங்க. நான் எதுக்கு வரணும், நீங்க போய் சுத்தி பாருங்க, நான் இங்கேயே இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரம் இந்த இடத்துல மிருகம் வரும், சரிப்பா நீ சமாளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இது மிருகம் வருமா, என்னையும் கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவனுமே பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி காட்டு பகுதிக்கு போயிட்டு இருக்காங்க. காட்டு பண்ணி காட்டு முயல்லாம் வேட்டையாடுற மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுமே அதை பிடிக்கிறதுக்காக நிறைய இடத்துல ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அந்த ட்ராப்ல ஏதாவது மாட்டுச்சுன்னா இவங்களுக்கு சவுண்டு கொடுக்கும் போல, அந்த சவுண்டு கொடுக்குற மாதிரிலாம் இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்று பக்கம் வெண்பாவும் இந்த பையனும் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவன் ரொம்ப ஸ்லோவா வரான். டே கொஞ்சம் சீக்கிரமா நடடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஏத்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, டம்மி மரம்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அந்த டம்மி மரத்துல போய் இவங்க ஒளிஞ்சுக்கணும்னா ஒளிஞ்சுக்கலாம் போல. ஏன்னா இவங்க மிருகம் வரும்போது ஒளிஞ்சுக்கணும், இல்ல ஒளிஞ்சிருந்து மிருகத்தை கேப்சர் பண்ணோம்ல, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. தண்ணி தாகம் எடுக்குது, பக்கத்துல தான் அருவி மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க போய் தண்ணியை புடிச்சிட்டு வான்னு சொல்றாங்க. இதை கூட நான் தான் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவன் புலம்பிட்டு இருக்கான். நீ வரும்போது நான் இதுக்குள்ளதான் இருப்பேன், என்ன தேடிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவனுமே நடக்க ஆரம்பிக்கிறான். இவங்களுமே பாதி மரம் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ள வந்துடுறாங்க. அது டம்மி மரம் தான். இப்ப உள்ள வந்தவங்க பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பையனுமே வேற ஏதாவது மிருகம் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி பயந்து வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல தண்ணி எல்லாம் புடிச்சிட்டு இருக்கான். இப்ப திரும்பி இவன் கிளம்பலான்னு நினைக்கும் போது ஏதோ வண்டி வர மாதிரி சவுண்டு கேக்குது. நம்ம சீனியர் தான் வந்துட்டாரு போல, இந்த மலை கிட்ட போய் பார்க்கலான்ற மாதிரி எட்டி பார்க்கறதுக்கு ட்ரை பண்றான். இவன் பயந்துகிட்டே எட்டி பார்க்கலாம்னு நினைக்கும் போது வாக்கி டாக்கியை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கான்ல, அந்த வாக்கி டாக்கியை குரங்கு தூக்கிட்டு போயிருது. ஏன் நில்லுன்னு அந்த குரங்கை பிடிக்கிறதுக்காக போனவன் தெரியாதனமா ஸ்லிப் ஆகி நடுவுல இருக்க ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறான். அந்த பள்ளம் முழுக்க சகதியா இருக்கு. ஏடாகூடமா அந்த சகதிக்குள்ள இவன் விழுந்துட்ட மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவன் மேல போறது ரொம்ப கஷ்டம், வேரெல்லாம் புடிச்சுதான் போக முடியும் போல. இவனுமே மாட்டிக்கிட்டுமேன்னு யோசிக்கிறான். ஏதோ ஜீப்போட சவுண்ட் கேட்டது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு ஒரு வண்டி வந்திருக்கும். அந்த வண்டியில 2 பேரை லாக் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. விக்டர் மகாதேவன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் கூட்டு வந்திருக்காரு. ஏன்னா விக்டர் மகாதேவன் ஒரு பொண்ணை சாவடிச்சார்ல, அந்த சமயம் அந்த பகுதியில குளிக்கிறதுக்காக இந்த 2 பசங்க வந்திருப்பாங்க. சவுண்ட் கேட்டு இவருமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. இந்த பசங்க பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. நாங்க பார்த்ததை சொல்ல மாட்டோம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா விட முடியாதுல்ல, அதனால விக்டர் மகாதேவன் இவங்க 2 பேரோட கதையை முடிக்கணும்ன்றதுக்காக தான் இங்க தூக்கிட்டு வந்திருக்காரு போல. இவனுங்க 2 பேருமே விக்டர் மகாதேவன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பார்த்ததை பத்தி எங்கேயுமே சொல்ல மாட்டோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சான்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, நாங்க பண்ணி
பண்ணிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கணும், அது வரைக்கும் தான் எங்களுக்கு சேஃப், அதனால உங்க கதையை முடிச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வேற ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. என்னன்னு செக் பண்றதுக்காக வந்தா அந்த இடத்துல வாக்கி டாக்கி இருக்கு. டே மதி எங்கடா போன, டே மதி எங்கடா போனன்னு அந்த போலீஸ் பேசிட்டு இருக்காரு. குரங்கு கொண்டு வந்து இங்கதான் போட்டிருக்கு போல. ஆளுங்களே இல்லாத பகுதின்னு பார்த்தா ஆபீசர்ஸ் வேற இருக்காங்களா அப்படின்ற மாதிரி விக்டர் யோசிக்கிறாரு. இவங்க இந்த இடத்துக்கு வந்த சமயம் ரெண்டு பசங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. டே புடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் மட்டும் தான் வந்திருக்கணும், ஆளுங்களும் கூட சேர்ந்து வந்ததுனால திட்டுறாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு பேர் எங்க ஓடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தேடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மரத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மரத்துக்கிட்ட தான் இந்த விக்டர் மகாதேவன் இருக்காரு. அவங்க பாட்டி கேட்கறதுனால இவர் இருக்கிறத தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னொன்னு பக்கம் மிருகம் வந்தா சவுண்ட் கொடுக்கிறதுக்காக செட் பண்ணவங்க இருக்காங்கல்ல, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க செட் பண்ண இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. ஏதோ பெரிய மிருகம் மாட்டின மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன இப்படி சவுண்ட் கேக்குதுன்னு ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த விக்டர் மகாதேவன் ஆளுங்க தேடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஏதோ மிருகம் மாட்டின மாதிரி அவங்களுக்கு சவுண்ட் கேட்டதுல மிருகம்லாம் மாட்டிருக்காது. அந்த ரெண்டு பேர்ல ஒரு பையன் தெரியாம காலை விட்டுருப்பான். அவன் தான் வலியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான். ஆளுங்க வந்தோட துடிக்கிறத நிறுத்திடுறான். வலியை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்றான். என்ன மிருகம் மாட்டி இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த ரெண்டு பேர் இந்த இடத்துக்கு வராங்கல்ல, அப்பதான் நிறைய பேர் கண்ணோட வந்திருக்கிறது அந்த ரெண்டு பேருக்கு தெரியுது. என்ன கண்ணோட ஆளுங்க வந்திருக்காங்கன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது கண்ணு வச்சிருக்க ஒரு நபர் இவன் ஒளிஞ்சிருக்கிறத பாத்துறாரு. இவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவனுமே மாட்டினா கதை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து தப்பிச்சுலாம் ஓடிட்டு இருக்கான். விடக்கூடாது, ஒருத்தனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி விக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆளுங்க துரத்தும் போது இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள உட்காந்து இவங்க கோலா குடிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த டின் அப்படியே பறந்து போய் விழுது. என்ன டின்னு பறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. புல்லட் வந்த சவுண்ட் கூட இவங்களுக்கு கேட்கல. இப்பதான் அந்த இடத்துல ஓட்டை ஏற்பட்டிருக்கிறத வெண்பா நோட் பண்றாங்க. ஓட்டை வழியா வெளியே என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறாங்க. நிறைய ஆளுங்க சில பசங்களை துரத்துறது இவங்களுக்கு தெரிய வந்துருது. மொத்தமா ரெண்டு பசங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தங்கள அந்த டீமை சேர்ந்தவங்க ஷூட் பண்ணிடுறாங்க போல. கரெக்டா இவங்களுக்கு பக்கத்துல தான் அந்த பையன் விழுந்து கிடக்குறான். இதை கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேமரா மூலியமா கேப்சர்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விக்டர் இருக்கார்ல, மீதி ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். இதை தாண்டி ஒரு ரெண்டு பேர் கவனிச்சாங்கல்ல, அவங்களையும் கண்டுபிடிச்சு கதையை முடிக்கணும். ஏன்னா இந்த விஷயம் வெளியே யாருக்குமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் கில்லர்னு நமக்கு தெரிய வருது. பக்கத்துல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னே இப்ப வெண்பா இருக்காங்கல்ல, அந்த மரத்தை விட்டு பொறுமையா வெளியே வராங்க. இவனுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றாங்க. பார்த்தா இவன் இறந்து போனது இவங்களுக்கு தெரியுது. மேற்கொண்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் வலியால துடிச்சிட்டு இருக்கான். அதாவது காலில் அடிபட்டது பாத்தீங்களா, அந்த பையன் துடிச்சிட்டு இருக்கான். என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். முதல்ல அவங்க எல்லாம் யாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதை பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, என்ன சேஃபான இடத்துக்கு தூக்கிட்டு போங்கன்ற மாதிரி சொல்றான். முதல்ல இவனை காப்பாத்தலாம், அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலான்ற மாதிரி இவங்களுமே வேகமா அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சவுண்ட் கேட்டு ஆளுங்க வரதுக்குள்ள இவங்க மரத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ வந்த ஆளுங்க என்ன யாருமே இல்லன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. உள்ள இருந்து கவனிக்கிற வெண்பா இருக்காங்கல்ல, தெரியாதனமா அங்க இருக்க டின்னை மிதிச்சிடுறாங்க. அந்த சவுண்ட் கேக்குது. இங்க பக்கத்துல எங்கேயோ தான் சவுண்ட் கேக்குது, யாரோ நம்மள பாத்துட்டு இருக்க மாதிரியே தோணுது அப்படின்ற மாதிரி ஆளுங்க பேசிக்கிறாங்க. சரி தேடலாம், எல்லாரையும் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை பார்த்து செம்மையா பயந்துட்டு இருக்கான். அவன் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு அடியால் ஒருத்தர் வந்துடுறாரு. அவனை ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாரு. இன்னும் ரெண்டு பேர் கதையை முடிக்கணும், சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அந்த விக்டர் சொல்றாரு. ஆளுங்களும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தன் தப்பிச்சிடலாம் நினைக்கிறதுக்குள்ள விக்டர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவன் செம்மையா பயந்துட்டு இருக்கான். இப்ப விக்டர் ஆளுங்க ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவனும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். அப்படி வேகமா ஓடி வந்தவன் ஸ்லிப் ஆன மாதிரி அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறான். அந்த மதி ஒரு இடத்துல விழுந்து கிடந்தான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள தான் இவரும் வந்து விழுந்துடுறாரு. இப்ப துரத்திட்டு வந்த ஆளுங்க எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எதிர இருக்க மதி இருக்கான்ல, பேசுறதுக்காக வரான். அவசரப்பட்டு பேசிடாத, அவங்க கொலை பண்றதுக்காக வந்திருக்காங்க, அமைதியா இருன்ற மாதிரி சிக்னல்லயே புரிய வைக்கிறாரு. இவனுமே அமைதியாயிடுறான். அவங்க கொஞ்ச நேரம் தேடி பாக்குறாங்க, இங்க இல்ல போல, கிளம்பலான்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அப்பாடா கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வேற பிடிச்சலாம் நல்லா ஏற தெரியுது. அதனால பொறுமையா வேற பிடிச்சி ஏறிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இந்த மதி பார்த்துட்டு இருக்கான். நம்மளும் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணா என்னன்னு ட்ரை பண்றான். இவனால சுத்தமா ஏற முடியல. அவர் ஏறி மேல வந்துடுறாருல, அவங்க போயிட்டாங்களா, நம்ம வேற பக்கம் தப்பிச்சு ஓடிடலான்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு விக்டர் பின்னாடி வந்து நிக்கிறாரு. என்ன பின்னாடி சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவன் திரும்பி பார்க்கும் போது விக்டர் கன்னை எடுத்து பாயிண்ட் பண்றாரு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க விட்டுருங்க
பையன் கெஞ்சுறான். ஆனா விக்டர் ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாரு. உள்ள இருக்கிற இந்த பையனை பத்தி விக்டருக்கு தெரியவே இல்ல. ஆனா உள்ள இருக்க இந்த மதி மேல பிளட் எல்லாம் தெரிச்சிருது. இப்ப வெண்பாவை நமக்கு காட்டுறாங்க. வெண்பாவால பேச முடியாதுல்ல, அதனால இந்த பையன் கிட்ட டைப் பண்ணி காட்டுறாங்க. உன்னோட பிரச்சனை என்னதான், அவங்க எல்லாம் யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பையனுமே டைப் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்றான். அதாவது அவங்க கொலை பண்ணாங்க, அந்த விஷயத்தை தெரியாம நான் பார்த்துட்டேன், என்னையும் சாகடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, எப்படியாவது என்ன காப்பாத்திருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் சின்ன பையன் அக்கா அக்கான்னு தான் பேசுறான். இந்த சைடுல மதி இருக்கான் பாத்தீங்களா, தண்ணியோட ஓட்டத்தை கவனிக்கிறான். இந்த சைடுக்கா தண்ணி போகுது, அப்ப இந்த வழியா நம்மளால போக முடியும்ன்ற மாதிரி அந்த ரூட்டுக்கா போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல கேப் தெரியுது. இந்த கேப் மூலியமா வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே இந்த இடத்தை விட்டு வெளியெல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஆளுங்களை நமக்கு காட்டுறாங்க. அந்த விக்டரும் ஒரு ஆளும் சாப்பாடு வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. மீதி 2 பேர் இங்க தான் இருக்காங்க. நெருப்பெல்லாம் கொளுத்தி இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இவங்க ஒளிஞ்சிருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாம இந்த பையனை கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வெண்பா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வெளியே வரும்போது ஒருத்தர் கண் முழிச்சிடுறாரு. இந்த வெண்பாவை கவனிச்சிடுறாரு. என்ன இவ வேற இருக்கா அப்படின்ற மாதிரி சட்டுன்னு சண்டை போடுறாரு. இவங்களுமே பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில அந்த 2 பேரையும் கஷ்டப்பட்டு இவங்க அடிச்சிடுறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, வா ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையனை கூட்டிட்டு வேகமா ஓடுறாங்க. இந்த மதி ரொம்ப தூரம் வந்து கேரளா பார்டர் கிட்டே வந்துடுறான் போல. அங்க இருக்க போடியே புரியாம பார்த்துட்டு இருக்கான். அந்த வழியா வந்தவர் இருக்கார்ல, என்ன ஷக்கீலா போஸ்டர் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க, யாரா நீ அப்படின்னு கேக்குறாரு. நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தெரியாம இங்க வந்துட்டேன், எப்படி எங்க ஊருக்கு போறது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். இந்த இடத்துல பஸ் எல்லாம் வரும், அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனோ சரின்ற மாதிரி பஸ் ஸ்டாப் கிட்ட போயிட்டு இருக்கான். வெண்பா அந்த 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டாங்க. இந்த பையனை வேகமா கூட்டிட்டு பைக்ல கிளம்பிடலான்னு பார்த்தா இந்த பையனால நடக்க முடியல. அதனால இவங்களுமே கஷ்டப்பட்டு இந்த பையனை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அடி வாங்கின 2 பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வெண்பா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. வெண்பாவும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விக்டர் 2 ஆளுங்களை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா. இப்ப திரும்ப அந்த இடத்துக்கு தான் இவர் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த மதி இருக்கான் பாத்தீங்களா, லிப்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா மதிக்கு இவர் யாருன்னே தெரியாது. மதி இவரை கவனிச்சிருக்கவே மாட்டான். இப்ப இவர்கிட்ட லிப்ட் கேட்டு வண்டியில எல்லாம் ஏறிடுறான். இவருமே நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என் பேர் மதி, புது ஃபாரஸ்ட் ஆபீசர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அந்த சம்பவம் நடக்கும் போது இவனும் அங்கதான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம வெண்பாவை காட்டுறாங்க. வெண்பா பைக் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பையனை பைக்ல உட்கார வச்சுட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த இடத்துக்கு மதி தான் வரான். கார்ல கூட்டு வந்தவங்க இறக்கி விடுறாங்க போல. மதி உள்ள வரும்போது அந்த சீனியர் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அப்படி புலம்பிட்டு இருக்கும் போது அவர் திடீர்னு சாஞ்சி பொத்துன்னு கீழே விழுறாரு. அதாவது அவர் இறந்து போயிட்டாருன்றது இந்த பையனுக்கு தெரிய வருது. என்னாச்சு, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்கான். ஆனா இவங்க ஏற்கனவே இவரோட கதையை முடிச்சிட்டாங்க போல. ஏன்னா மதி கிட்ட அவர் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார்ல, மதிக்கும் தெரிஞ்சிருக்கும் இவருக்கும் தெரிஞ்சிருக்கும் போலன்னு கதையை முடிச்சிருப்பாங்க. எங்க கிட்ட இருந்து தப்பிச்ச இன்னொன்னு பையன் எங்க மாதிரி விசாரிக்கிறாரு. எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியவே தெரியாதுன்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் உண்மையதான் சொல்றான். ஆனா இவங்க நம்ப மாட்டாங்க. இப்பதான் அந்த வெண்பா இருக்காங்க பாத்தீங்களா, மதி மதின்னு கூப்பிட்டுக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது இவனை லாக் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி சட்டுன்னு லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அதாவது வாயெல்லாம் மூடி ஒரு இடத்துல இவங்க மறைச்சு வச்சிருக்காங்க. உள்ள வந்த வெண்பாவும் யாருமே இல்லையான்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த பாடியும் இவங்க மறைச்சு வச்சிருக்காங்க. மதியும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. வெண்பாவும் யாருமே இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆளுங்க மறைஞ்சிட்டு இருக்கிறத ஒரு ஸ்டேஜ்ல கவனிச்சிடுறாங்க. சைலண்டா இங்க இருந்து அந்த பையனை கூட்டிட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்ப வேற வழி இல்லாம இவங்க சண்டை போடுறதாயிருது. இப்ப அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே விக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த பையனை காட்டு பகுதிக்கு கூட்டு போறேன், கதையை முடிச்சிடுறேன், நீ இவளோட கதையை முடிச்சுட்டு வந்து சேருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த அடியாலும் ஏத்துக்கிறான். அதனால விக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பையனை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இவங்க மேற்கொண்டு பயங்கரமா இந்த அடியால் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. இந்த அடியால் தான் முதல்ல நல்லா சண்டை போடுவான். ஆனா போக போக மதி ஹெல்ப் பண்றதுனால வெண்பா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த அடியாலோட கதையை முடிச்சிடுறாங்க. அப்படி கதையை முடிச்சவங்க அந்த பையனையும் காப்பாத்தணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப விக்டர் தானே கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்ற மாதிரி செம்ம வேகமா பைக்ல வராங்க. ஷார்ட் ரூட்ல வராங்க போல. இந்த விக்டர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்க காரை மறைச்ச மாதிரி பைக்ல நின்னுட்டு இருக்காங்க. கையில ஒரு கத்தியை வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. இவன் அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி விக்டருமே ஆச்சரியப்படுறாரு. இப்ப விக்டர் காரை விட்டு இறங்குறாரு. சண்டைக்கு வான்ற மாதிரி தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. விக்டர் கிட்ட கண்ணே இருக்கு. கண்ணை எடுத்தோன்னே இவங்க செம்மையா பயப்படுறாங்க. ஆனா விக்டர் என்ன பண்றாருன்னா, ஒன்னு அடிக்கிறதுக்கு கண்ணெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி புல்லட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுறாரு. இவன் கூட சண்டை போட்டு எப்படியாவது அந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வெண்பா யோசிக்கிறாங்க. அவங்க கிட்ட கத்தி இருக்குல்ல, அந்த கத்தியை வச்சு அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வந்து இவரை குத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் அசால்ட்டா தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப
மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப அசால்ட்டா தான் அவங்கள டீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கூட சண்டை போடும்போது அவங்க கண்ணியே பார்த்துட்டு இருக்காரு. இதே மாதிரி கண்களை பல வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஸ்டார்டிங் மீனான்னு ஒருத்தங்க மேல ஆசிட் ஒருத்தன் அடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஆசிட் அடிச்சதே இந்த விக்டரா தான் இருப்பான். நான் பாட்டுக்கு ஆசிட் அடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய குற்றங்கள்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா எப்பவுமே அந்த கில்ட் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான். அப்படி சொன்னவன் என்ன பண்றானா, இவங்க கையில இருக்க கத்திய புடுங்கி அவனே குத்திக்கிறான். இந்த விக்டர் ஆளுங்களோட கதையெல்லாம் இவங்க முடிச்சதா சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்றது இவனுக்கு தெரிஞ்சிருது. அதனால நம்மளே சாவடிச்சுக்கலான்றதுக்காக தான் கத்தியை வச்சு திரும்ப திரும்ப குத்திட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே கவிஞ்சன் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப கவிதை மாதிரி சொல்லிக்கிட்டே ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறான். இந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. என்ன இவனே சாவடிச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் கதை முடிஞ்சிருது. மதிக்கு காயம் தான் பட்டிருக்கோம். இதை தாண்டி அந்த பையனை இவங்க காப்பாத்திடுறாங்க. அதே மாதிரி வேட்டையாடுறதுக்காக ரெண்டு பேர் வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் செத்து போன மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அவரை சரியாவே ஷூட் பண்ணல போல, அவருக்கு காயம் மட்டும் தான் பட்டிருக்கு. இப்ப அவருமே எந்திரிச்சு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப சில மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மதி எப்பவுமே போல இவங்களோட வேலையெல்லாம் இந்த காட்டு பகுதியில பண்றாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.